إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய எனருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது மார்க்க வகுப்பில் நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய ஒரு சில செய்திகளை அல் குர்ஆன் சுன்னாவிலிருந்து நாம் அறிந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா திருமறையிலே குறிப்பிடுகின்ற போது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுப்பேற்று வளர்த்ததாக குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய அந்த ஈமானிய ஒரு சூழலிலே அவர்கள் வளர்க்கப்படுகிறார்கள். அவர்கள் மெஹராபுக்குள் நுழையும் போதெல்லாம், உங்களுக்கு தெரியும் மெஹராப் என்று சொன்னால் இமாம் என்ன செய்வார், தொழுகைக்காக நிற்கக்கூடிய அந்த இடம் மெஹராப். ஹர்ப் என்ற வார்த்தை எடுத்தீங்கன்னா போர், யுத்தம். மெஹராப் இதுக்கு என்ன எப்படி விளக்கம் சொல்வார்கள் என்றால், அதாவது ஷைத்தானுக்கு எதிராக போர் நடத்தக்கூடிய இடம் என்று சொல்வார்கள். அந்த மெஹராபுக்கு வரும்போதெல்லாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் உணவு இருக்கும், ரிஸ்க் இருக்கும், அல்லாஹ் வழங்கிய அந்த உணவு. அவர்கள் கேட்பார்கள், காலையா மரியமு அன்னா லக்கி ஹாதா, இது உங்களுக்கு எவ்வாறு கிடைத்தது என்று கேட்கும்போது அவர்கள் சொல்வார்கள், காலத் ஹுவ மின் இந்தில்லாஹ், இது எனக்கு அல்லாஹ்விடமிருந்து கிடைத்தது என்று சொல்வார்கள். இன்னல்லாஹ யர்ஸுகு மன் யஷாஉ பிகைரி ஹிசாப், அல்லாஹ் கணக்கின்றி அவன் நாடியோருக்கு உணவளிப்பவனாக இருக்கிறான். ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா, இந்த இடத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தனது ரப்பிடம் துஆ செய்தார்கள், பிரார்த்தித்தார்கள். இந்த சாலிஹான குழந்தைகளை காணுகின்ற போது தங்களுக்கும் அதுபோன்று சாலிஹான குழந்தைகள் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு பெற்றோரும் விரும்புவார்கள். எனவே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்கள். கால ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா இன்னக சமீஉத் துஆ. அல்லாஹ்விடத்தில் அவர்கள் துர்ரியத்தன் தய்யிபா, நல்ல ஒரு சந்ததியை அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறார்கள். எனக்கு அருள்வாயாக என்று கேட்கிறார்கள். நிச்சயமாக நீ பிரார்த்தனையை செவியேற்பவனாக இருக்கிறாய். இன்னக சமீஉத் துஆ என்று துஆவுடைய ஒரு முக்கியமான ஒரு பண்பு இதிலே நாம் பார்க்கலாம். அதாவது அல்லாஹ்வை பிரார்த்திக்கக்கூடிய ஒருவர் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டவராக பிரார்த்திக்க வேண்டும். அதாவது ஹுஸ்னுல் ظنி பில்லாஹ், அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டவராக அவரது துஆ பிரார்த்தனை அமைய வேண்டும். அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு அடியான் என்னை பற்றி எப்படி எண்ணுகிறானோ அப்படித்தான் நான் அவனோடு நடந்து கொள்வேன். எனவே துஆவில் இந்த முக்கியமான பண்பு நம்மிடம் இருக்க வேண்டும். எனவே இவ்வாறு அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். ஃபனாஜத்துல் மலாயிகா,
மலக்குகள் என்ன செய்கிறாங்க? உடனே மலக்குகள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை அழைக்கிறார்கள். அப்படி அழைக்கும் போது வஹுவ காயிமுன் யுஸல்லி ஃபில் மிஹ்ராப், அவங்க தொழுகையில் இருக்கிறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தொழுகையிலே இருக்கிறார்கள். அவர்கள் தொழுகையில் இருக்கும்போது தான் அழைக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை பாருங்கள். அல்லாஹு தஆலா மற்றும் ஒரு இடத்திலே சொல்லும்போது இன்னஹும் கானு யுஸாரிஊன ஃபில் கைராத், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தை அல்லாஹ் சிலாகித்து சொல்கிறான். அவர்கள் நன்மைகளில் விரைபவர்களாக இருந்தார்கள். வயதுஊனனா ரகபன் வரஹபா, எம்மிடம் எப்படி துஆ செய்தார்கள் என்பதையும் அல்லாஹ் சொல்கிறான். எமது அருளை ஆதரவு வைத்தவர்களாக, தண்டனையை பயந்தவர்களாக, எம்மை பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள். வகானூ லனா காஷிஈன், எம்மை பயப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த குடும்பத்துடைய உயர்ந்த பண்புகளையே சிலாகித்து குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அன்புக்குரிய நறுமையான சகோதரர்களே, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுகையிலே நிற்கின்ற போதுதான், தொழுது கொண்டிருக்கும் போது அழைக்கப்படுகிறார்கள். இன்னல்லாஹ யுபஷ்ஷிருக பியஹ்யா, அதாவது அல்லாஹ் உங்களுக்கு யஹ்யாவை கொண்டு நற்செய்தி கூறுகிறான். அந்த குழந்தைக்குரிய பெயரையும் அல்லாஹ்வை வைக்கிறான். என் அருமையான சகோதரர்களே, முஸத்திகம் பிகலிமத்தின் மின் அல்லாஹி வ சய்யிதன் வ ஹசூரன் வ நபிய்யன் மினஸ் ஸாலிஹீன். இதில் அல்லாஹு தஆலா அவருடைய சிறப்புகளை எல்லாம் இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். அவர் அல்லாஹ்விடமிருந்து ஒரு வார்த்தையை மெய்ப்பிப்பவராகவும், முஸத்திகம் பிகலிமத்தின் மின் அல்லாஹ், அதே போன்று வ சய்யிதன் வ ஹசூரன் வ நபிய்யன் மினஸ் ஸாலிஹீன், கண்ணியமுடையவராகவும், அதே போன்று ஒழுக்க நெறியை பேணிய ஒரு தூய்மையானவராகவும், அதே போன்று நல்லோர்களது நபியாகவும் இருப்பார். அவர் துர்ரியத்துன் தையிபா என்று மட்டும்தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்திக்கிறார்கள். நல்ல ஒரு சந்ததியை பிரார்த்திக்கிறார்கள். அல்லாஹு தஆலா எப்படியெல்லாம் ஒரு சிறப்புக்குரிய ஒரு குழந்தையை வழங்குகிறான். அவர் ஒரு நபி என்பதையும் அல்லாஹ் சேர்த்தே சொல்கிறான். ஒரு நபியாக, ஒரு தூய்மையானவராக, சாலிகானவர்கள் என்றும் உள்ள ஒருவராக, இப்படி ஒரு குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் அருளுகிறான் என்பதை பார்க்கிறோம். என் அருமை சகோதரர்களே, அப்போது அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், யா அல்லாஹ், எனக்கு எப்படி ஒரு குழந்தை? நானோ முதுமையை அடைந்து விட்டேன், நான் முதுமையிலே இருக்கிறேன். எனது மனைவி ஒரு மலடியாக, ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அற்ற அந்த தகுதியை இழந்த நிலையிலே ஒரு மலடியாக இருக்கிறாள். பதில் என்ன? கால கதாலிக அல்லாஹு யஃஅலு மா யஷா, பதில் அல்லாஹ் நாடியதை என்ன செய்வான், இவ்வாறு தான் நிறைவேற்றுவான் என்பதுதான் அதற்கு வழங்கப்பட்ட பதிலாக இருந்தது என்பதை பார்க்கிறோம். எனவே அருமையான சகோதரர்களே, அதற்கு அல்லாஹ்விடத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறாங்க? அவங்களோட அந்த உள்ளம் எதை அல்லாஹ்விடத்தில் மறுபடியும் கேட்கிறது. அவங்க என்ன கேட்குறாங்க? யா அல்லாஹ், எனக்கு ஒரு அத்தாட்சியை இதற்கு ஆக்குவாயாக, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டது என்பதற்கான ஒரு ஆயாவை, ஒரு அத்தாட்சியை ஆக்குவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். அப்போது அல்லாஹ் அதற்கு அவருக்கு வழங்கிய அந்த அத்தாட்சி தான் 3 நாட்களுக்கு நீங்கள் மக்களோடு எப்படித்தான் பேசுவீர்கள்? சைகையில தான் நீங்கள் பேசுவீர்கள். அந்த இடத்துல கூட அல்லாஹ் சொல்றான், வதுகுர் ரப்பக கஸீரா. சுப்ஹானல்லாஹ். அதாவது 3 நாட்களுக்கு உங்களுக்கு வாய் பேச முடியாது. அந்த இடத்திலும் அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் ரப்பை நீங்கள் அதிகம் திக்ர் செய்யுங்கள். சுப்ஹானல்லாஹ். வதுகுர் ரப்பக கஸீரா வஸப்பிஹ் பில் அஷி வல் இப்கார். காலையிலும் மாலையிலும் உங்கள் இறைவனை நீங்கள் தஸ்பீஹ் செய்வீராக. பாருங்க, ஒரு மூமின் அவனது வாழ்வில் இறை நினைவின்றி ஒரு பொழுதும் கழியக்கூடாது. சுப்ஹானல்லாஹ். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்வது போன்று, மீனுக்கு எப்படி தண்ணீரின்றி வாழ்வில்லை, அதே போன்றுதான் ஒரு மூமினுக்கு இறை நினைவின்றி வாழ்வில்லை என்று சொல்வார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் கூட, அப்படியான சூழலில் கூட அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் ரப்பை நீங்கள் அதிகம் திக்ர் செய்யுங்கள் என்பதை அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறான். அதே போன்று இந்த வசனங்களை நீங்கள் 3வது அத்தியாயத்தினுடைய 38, 39, 40, 41 ஆகிய வசனங்களை நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று 6வது அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா சொல்கின்ற போது 85, 86 ஆகிய வசனங்களிலும்
வஸக்கரியா வயஹ்யா வஈஸா வஇல்யாஸ குல்லும் மினஸ் ஸாலிஹீன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதாவது இந்த நபிமார்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு இவர்கள் எல்லாம் சாலிஹானவர்கள் என்றும் உள்ளவர்கள். சாலிஹான ஒரு அடியானாக நாம் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்ற அருமை சகோதரர்களே, இவர்கள் எல்லாம் சாலிஹானவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதே போன்று நீங்கள் 19வது அத்தியாயம் சூரத்து மரியமை எடுத்து நீங்கள் படித்து பாருங்கள். அந்த அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு உமது இறைவன் செய்த ரஹ்மத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹ் செய்த அந்த ரஹ்மத்தான் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய நிலைமையெல்லாம் சொல்லி, தனது இயலாமையெல்லாம் சொல்லி அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறார்கள். எனது நரம்புகள் தளர்ந்து விட்டன, எனது முடிகள் நரைத்து விட்டன, ஆனால் உன்னிடத்தில் நான் பிரார்த்திப்பதில் துர்ப்பாக்கியவான் அல்ல. பார்த்தீங்களா எவ்வளவு முக்கியமான ஒரு இடம் இது, எவ்வளவு முக்கியமான ஒரு இடம் என்று பாருங்கள். இன்று நிறைய பேர் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்காமலேயே துர்ப்பாக்கியவான்களாகிவிட்டார்கள். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வதே இல்லை, பிரார்த்திப்பதே இல்லை. அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள், பிரார்த்தித்து வேலையில்லை, பிரார்த்தித்து கிடைக்காது என்ற ஒரு ரப்பை பற்றிய எப்படியான ஒரு நிலை, ஒரு நிராசை, ரப்புடைய விஷயத்தில், ரப்புடைய ரஹ்மத்தில், ரப்புடைய அருளில் நம்பிக்கை இழந்தவர்களாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு லா யயஸு மின் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹுடைய அருளில் நம்பிக்கை இழப்பவர்கள் காஃபிரான கூட்டத்தை தவிர வேறு இல்லை என்று சொல்கிறான். ஒரு மூமின் ஒருபோதும் அல்லாஹுடைய அருளில் நம்பிக்கை இழக்க மாட்டான். பாருங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த குழந்தை பாக்கியத்தை எப்போதிருந்து பிரார்த்தித்திருப்பார்கள்? அவங்க திருமணம் முடித்ததிலிருந்து அல்லாஹ்விடத்தில் அந்த பாக்கியத்தை எதிர்பார்த்தவர்களாகவே இருந்திருப்பார்கள். அவங்களோட வயதான காலத்தில் பிரார்த்திக்கிறாங்க. அந்த தகுதியெல்லாம் இழந்த காலம், அந்த காலத்தில் கேட்கும் போது கூட சொல்கிறார்கள், வலம் அகும் பிதுஆஇக ரப்பி ஷகியா, உன்னிடத்தில் நான் பிரார்த்திப்பதில் ஒரு துர்ப்பாக்கியமான இல்லை. தொடர்ந்து பிரார்த்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இன்று நமது நிலை என்ன? உண்மையில் நாம் அல்லாஹ்விடத்தில் அப்படி நம்பிக்கையோடு பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? நறுமை சகோதரர்களே, ஒருவருடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கக்கூடிய துர்ப்பாக்கியத்தை விட மோசமான துர்ப்பாக்கியம் எது? சொல்லுங்க, எது? எது? பிரார்த்திக்காமல் இருப்பது இல்லையா? ஒருத்தன் அல்லாஹ்விடத்துல துஆ செய்யாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய துர்ப்பாக்கியம். அத்துஆஉ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை என்பது வணக்கம். அதை அந்த இபாதத்தை செய்யும் போது நமக்கு நன்மை கிடைக்கிறது. நாம் கேட்பது கிடைப்பது இரண்டாவது விடயம். நாம் கேட்கக்கூடிய விடயம் கிடைப்பது. அதனால்தான் துஆவை இரண்டாக பிரிப்பார்கள். துஆவை எப்படி பிரிப்பாங்க? இரண்டாக பிரிப்பார்கள். ஒன்று என்ன? துஆஉல் மஸ்அலா, துஆஉல் இபாதா. புரியுதா சொல்றது? துஆஉல் மஸ்அலா, துஆஉல் இபாதா. துஆஉல் மஸ்அலாண்டா என்ன? துஆஉல் மஸ்அலாண்டா என்ன? நாம் கேட்பது அல்லாஹ்விடத்தில், நாம் கேட்பது. துஆஉல் இபாதா என்று சொன்னால் அந்த செயல் இருக்கிறதே, அது இபாதத், அது வணக்கம், அதுக்கு நன்மை இருக்கிறது. நாங்கள் தொழுதா எப்படி நன்மையோ, நாம் நோன்பு நோற்றால் எப்படி நன்மையோ, நாம் ஹஜ் செய்தால் எப்படி நன்மையோ, அதுபோன்று நாம் துஆ என்ற இபாதத்தை செய்வது என்ன? சொல்லுங்க, அது நன்மை. நாம் கேட்பது இறைவனிடம், அது நமக்கு கிடைக்கிறதா இல்லையா என்பது இரண்டாவது விடயம். நிச்சயமாக கிடைக்கும் என்ற உறுதியோடு நாம் பிரார்த்திக்க வேண்டும். இவ்வாறாக நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்கள். அவங்க அல்லாஹ்வின் மீது வைத்த அந்த நம்பிக்கை இருக்கிறதே, அது வீண் போகவில்லை. என் அருமை சகோதரர்களே, இதை நாம் ஆணித்தரமாக நமது உள்ளங்களில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் மீது நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. அதுக்கு நிச்சயமாக மகத்தான கூலி இருக்கிறது. எனவே அவர்கள் எதை பயப்படுகிறார்கள் என்று சொன்னால், தனக்கு பிறகு தன்னுடைய அந்த தீன் மக்களிடத்தில் போய் சேரக்கூடிய விஷயம், இதற்கெல்லாம் ஒரு சந்ததி இல்லாமல் போய்விடுமோ என்ற அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் தனது இயலாமையை, தனது மனைவியுடைய நிலையெல்லாம் அல்லாஹ்விடத்திலே சொல்லி பிரார்த்திக்கிறார்கள். உன் புறத்திலிருந்து எனக்கு ஒரு சந்ததியை நீ அருள்வாயாக என்று கேட்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, எனக்கும் அதே போன்று இந்த யாக்கூபுடைய சந்ததிக்கும் வாரிசாக ஒரு குழந்தை எனக்கு பாக்கியமாக தருவாயாக என்று கேட்கிறார்கள். கேட்டுவிட்டு சொல்கிறார்கள், வஜஅல்ஹு ரப்பி ரதியா, அந்த குழந்தையை நீ எப்படி
அந்த ரப்புடைய பொருத்தத்தை பெற்ற பிள்ளையாக ஆக்குவாயாக. எவ்வளவு அற்புதமான துஆன்னு பாருங்க. வஜ்அல்ஹு ரப்பி ரதியா, அந்த இறை பொருத்தத்தை பெற்ற பிள்ளையாக நீ ஆக்குவாயாக என்றும் துஆ செய்கிறார்கள். எவ்வளவு முக்கியமான ஒரு துஆன்னு பாருங்க. எனவே அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து சொல்கிறான், நாம் உமக்கு ஒரு குழந்தையை நாம் என்ன செய்கிறோம், நற்செய்தி சொல்கிறோம். அதனுடைய பேர் யஹ்யா என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதற்கு முன்னர் இந்த பேரை நாம் யாருக்கும் வைக்கவில்லை என்றும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதன் பிறகுதான் அவர்கள் மறுபடியும் என்ன கேட்கிறாங்க, எந்த இயலாமையெல்லாம் சொல்லி பிரார்த்தித்தார்களோ திரும்ப கேட்கிறாங்க, இப்படியெல்லாம் இருக்கிற நான் இருக்கின்றேனே, அதாவது எனது மனைவி ஒரு மலடியாக இருக்கிறாள், நானோ வயது முதிர்ந்தவனாகிவிட்டேன், எப்படி எனக்கு குழந்தை என்று கேட்கிறார். ஆரம்பத்தில் அதையெல்லாம் சொல்லிதான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தார்கள். மறுபடியும் கேட்கிறார்கள். இப்போது அல்லாஹ் சொல்கிறான், அவ்வாறுதான் இது கால ரப்புக் ஹுவ அலைய ஹய்யின், அல்லாஹ் அந்த உமது இறைவன் சொல்கிறான், இது எனக்கு மிக எளிதான விடயம். வகத் ஹலக்துக மின் கப்லு வலம் தகு ஷைஆ, நான் உன்னை எவ்வாறு படைத்தேன், உம்மை எதுவும் இல்லாத நிலையிலிருந்து உம்மை நான் படைத்தேன் என்பதை அல்லாஹு தஆலா நினைவூட்டுகிறான். எனவே அருமையான சகோதரர்களே, அதற்கு ஒரு அத்தாட்சியை கேட்கின்ற போது அல்லாஹு தஆலா அந்த 3 நாட்கள் நீங்கள் மக்களோடு பேச மாட்டீர்கள் என்ற அந்த அத்தாட்சியை கொடுக்கிறான். அவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு முன்னால் வந்து என்ன செய்கிறார்கள், மக்களுக்கு அந்த இறை செய்திகளை சைகை மூலம் சொல்கிறார்கள். நீங்கள் காலையிலும் மாலையிலும் உங்கள் இறைவனை தஸ்பீஹ் செய்யுங்கள் என்பதெல்லாம் சொல்கிறார்கள். அடுத்து அதை தொடர்ந்து வருகிறது, யா யஹ்யா ஹுதில் கிதாப பிகுவா. அல்லாஹு தஆலா அடுத்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் அந்த யஹ்யாவை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், வேதத்தை நீங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் தீன்ல மார்க்கத்தில் எந்த அளவு உறுதி மிக்கவர்களாக இருக்கிறோம், எந்த அளவு நாங்கள் மார்க்கத்தை பலமாக பற்றி பிடித்திருக்கிறோம் என்று பார்த்தீங்கன்னா, மிக ஓரமாக பிடித்திருப்பது தீனைத்தான். முதல்ல விடுறது எதாண்டா தீனை தான் விடுறான். ஏஞ்சா முதல்ல விடுறது எது, துனியாவா தீனாண்டு வந்து எதைத்தான் விடுறான், தீனைத்தான் விடுகிறான். எதை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டுமோ அந்த தீனை எப்படி பிடித்திருக்கிறார்கள் என்றால் ஒரு ஓரமாக. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே இல்லையா, அமினன் நாசி மய்யஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃபின் என்று சொல்கிறான். அல்லாஹ்வை ஒரு ஓரமாக இருந்து வணங்கக்கூடியவர்களும் மக்களில் இருக்கிறார்கள். ஒரு ஓரமாக இருந்து வணங்குறது புரியுது அவங்க சொல்றது. நல்லது நடந்தா என்ன செய்வாங்க, தொடர்ந்து இருப்பாங்க. அவர்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் வந்து விட்டால் தலைகீழாக மாறிவிடுவார்கள். இவர்களை அல்லாஹ் நஷ்டவாளர்கள் என்று சொல்கிறான். எனவே அருமையான சகோதரர்களே, ஒரு மூமின் எப்படி இருக்க வேண்டும், எல்லா நிலையிலும் தீனில் உறுதிமிக்கவனாக செயல்பட வேண்டும் என்ற அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அந்த யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்வது, வேதத்தை நீங்கள் உறுதியாக பற்றி பிடியுங்கள். அதாவது நாம் அவருக்கு சிறு பிராயத்திலே ஞானத்தை கொடுத்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஞானத்தை நாம் அவருக்கு வழங்கினோம். வஹனானம் மின் லதுன்னா வஸகாத்தன் வகான தகியா, இன்னும் இரக்கமுள்ள மனதையும் அதே போன்று பரிசுத்த தன்மையையும் நாம் அவருக்கு கொடுத்தோம். அவர் மிக்க இறையச்சம் மிக்கவராக இருந்தார். பாருங்க எவ்வளவு பெரிய சிறப்பு. இவைகள் தான் சிறப்புகள். இந்த பண்புகளைத்தான் நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க வேண்டும் என்ற அருமையான சகோதரர்களே. வபர்ரம் பிவாலிதை, அதே போன்று பெற்றோருக்கு அவர் நன்றி செலுத்துபவராகவும் இருந்தார். பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடியவராக இருந்தார். வலம் யகுன் ஜப்பாரன் அசியா, அவர்களுக்கு மாறு செய்வராகவோ அவர் முரடராகவோ இருக்கவில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். வஸலாமுன் அலைஹி யௌம உலித வ யௌம யமூது வ யௌம யுபஅஸு ஹய்யா. இதில் அல்லாஹ் அவர் பிறந்த நாளில், அதே போன்று அவர் மரணிக்கும் நாளில், அதே போன்று அவர் எழுப்பப்படும் நாளில் அவருக்கு சலாம். இந்த 3 சந்தர்ப்பங்கள் எவ்வளவு முக்கியமான இடங்கள். அங்கெல்லாம் என்ன சலாம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே என் அருமையான சகோதரர்களே, இவ்வாறாக குர்ஆன்ல நீங்க ஒரு விடயத்தை பார்க்கலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிறப்பை அல்லாஹ் சொல்வதற்கு முன்னால நீங்க ஆல இம்ரான் எடுத்தாலும் சரி, சூரத்து மரியம் எடுத்தாலும் சரி, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிறப்பை அல்லாஹ் சொல்வதற்கு முன்னால் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துடைய செய்தியை அல்லாஹ் சொல்கிறான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த பிறப்பை அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிவிட்டுத்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிறப்பை சொல்கிறான். இதற்கு தஃசீருடைய அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் போது என்ன சொல்வார்கள், அந்த அற்புதத்துக்கு முன்னால் உள்ள அற்புதம் இது.
அப்ப இதை சொல்லி அதற்கு ஒவ்வொருடைய உள்ளத்தையும் என்ன செய்வது, தயார்படுத்துவது என்ற ஒரு அழகான விளக்கத்தையும் சொல்வார்கள். அதே போன்ற அருமை சகோதரர்களே, நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த செய்திகள்ல நீங்க 21வது அத்தியாயம் 89, 90 ஆகிய வசனங்கள் நீங்க எடுத்து படித்து பார்த்தாலும் வஸகரியா இத் நாதா ரப்பஹ், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தனது ரப்பை அழைத்து பிரார்த்தித்ததை நினைவு கூறுங்கள். ரப்பி லா ததர்னி ஃபர்தா, என்னை தனியாக நீ என்னை ஆக்கிவிடாதே. வ அன்த கைருல் வாரிசீன், நீ வாரிசுகள் வழங்க நீ மிக்க சிறந்தவனாக நீ இருக்கிறாய் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்தார்கள். ஃபஸ்தஜப்னா லஹு, அவரிடமிருந்து நாம் அந்த துஆவை ஏற்றுக்கொண்டோம். வ வஹப்னா லஹு யஹ்யா, யஹ்யாவை நாம் அவருக்கு பாக்கியமாக அருளினோம். அவரது மனைவியையும் நாம் என்ன செய்கிறோம், குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய அந்த பக்குவத்துக்கு நாம் ஆக்கினோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இன்னஹும் கானு யுஸாரிஊன ஃபில் கைராத், அவர்கள் நன்மையிலே விரைபவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். வயதுஊனனா ரகபன் வரஹபன் வகானு லனா காஷிஈன், எம்மை அவர்கள் எப்படி பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள், எமது அருளை ஆதரவு வைத்தவர்களாக, தண்டனையை பயந்தவர்களாக, எம்மை அஞ்சிய நிலையிலே பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள். என் அருமை சகோதரர்கள், நாம் மேராஜுடைய பயணத்தை எடுத்து பார்க்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி மேராஜுடைய பயணத்தில் 2வது வானத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்பதற்காக அங்கு இருப்பவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். இந்த 2 நபிமார்களும் சமகாலத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போன்று இவர்களுடைய உறவு முறையை பற்றி நபி அவர்கள் சொல்கின்ற போது சொல்கிறார்கள், அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு சகோதரியுடைய மகனாகத்தான் யார் இருக்கிறார்கள், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் இவ்வாறான ஒரு நெருக்கமான உறவு, அது மாத்திரமல்லாமல் அவர்கள் சமகாலத்தில் நபிமார்களாக இருக்கிறார்கள். இப்போது நாம் ஒரு செய்தி திருமீதிலே இடம்பெறக்கூடிய ஒரு அழகான செய்தியை பற்றி நாம் இப்போது பார்ப்போம். இந்த செய்தியை பொறுத்தவரையில மிக ஒரு அழகான ஒரு செய்தியாக இந்த செய்தி இடம்பெறுகிறது. இந்த செய்தியை பாருங்க. அதாவது யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாமிடம் சொல்லக்கூடிய இந்த செய்தியுடைய ஆரம்பத்தை நாம் பார்க்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ அமர யஹ்யா இப்ன ஜக்கரியா பி 5 கலிமாத்தின் அன் யஅமல பிஹா வ யஅமுர பனி இஸ்ராயீல அன் யஅமலு பிஹா. அல்லாஹ் தஆலா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 5 விடயங்களை கட்டளையிட்டான். 5 விடயங்களை கட்டளையாக பிறப்பிக்கிறான். இதை நீங்களும் செயல்படுத்த வேண்டும், பனு இஸ்ரவேலர்களுக்கும் இதை நீங்கள் செயல்படுத்துமாறு ஏவ வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, எனவே இதை யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு இதை எடுத்துச் சொல்வதில் ஒரு சற்று என்ன செய்கிறது, தாமதம் ஏற்படுகின்ற போது, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்கிறார்கள். அல்லாஹ் இப்படி உங்களுக்கு 5 விடயங்களை ஏவினான், உங்களுக்கு செயல்படுத்துமாறும் பனு இஸ்ரவேலர்களுக்கு இதை ஏவுமாறும் அல்லாஹ் சொன்னானா இல்லையா? இதை நீங்கள் மக்களுக்கு சொல்லவில்லை என்றால் நான் அதை சொல்வேன், அதை நான் மக்களுக்கு சொல்வேன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னபோது நபி அதாவது யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் என்னை முந்திவிட்டால் அல்லாஹ்வுடைய தண்டனை என் மீது இறங்கிவிடும், அல்லது நான் பூமியிலே அவ்வாறே சுழிலுக்கப்பட்டு விடுவேன் என்பதை நான் பயப்படுகிறேன் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள் என்றால் மக்களை எல்லாம் பைத்துல் மக்தஸிலே ஒன்று சேர்த்துகிறார்கள். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே மக்களை எல்லாம் என்ன செய்கிறார்கள், ஒன்று சேர்க்கிறார்கள், மக்களுக்கு அழைப்பு விடுக்கிறார்கள். ஃபம்தலஅல் மஸ்ஜித், அந்த மஸ்ஜித் அப்படியே நிரம்பி விடுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த மஸ்ஜிதுக்கு வெளியுள்ள பகுதிகள் எல்லாம் மக்கள் நிரம்பி வழிகின்ற அளவுக்கு உயர்வான இடங்களில் எல்லாம் மக்கள் வந்து அமர்ந்து விடுகிறார்கள். நறுமையான சகோதரர்களே, இங்கு முதலாவது விடயம் என்ன? அல்லாஹ் அந்த ஏவிய 5 விடயங்களில் முதல் விடயத்தை பாருங்கள்.
அதிலே முதலாவது அவங்க மக்களுக்கு உரையை ஆரம்பிக்கின்ற போது அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து விட்டு சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ அமரனி பி ஹம்சி கலிமாத், அல்லாஹ் எனக்கு 5 விடயங்களை ஏவினான், அதை எனக்கு செயல்படுத்துமாறும் அதே போன்று நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்றும் எனக்கு ஏவி இருக்கிறான். அதில் முதலாவது விடயம் என்ன? அன் தஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகூ பிஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காது அவனை வணங்க வேண்டும். இதுதான் முதல் விடயம். என் அருமையான சகோதரர்களே, இறுதி தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக அனுப்பப்படுகிறார்கள். அவர்கள் தூதராக அனுப்பப்பட்ட போது இந்த வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயம் யூதர்கள் கிறிஸ்துவர்கள் இந்த இறுதி தூதருடைய ரிசாலத்தை தூதுத்துவத்தை ஏற்க மறுத்த போது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன் ஹுனஃபா வயுகீமுஸ் ஸலாஹ் வயூதுஸ் ஸகா வதாலிக தீனுல் கய்யிமா. அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த வேதத்தில் அந்த வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயங்களுக்கு வழங்கப்பட்ட தௌராத்தாக இருக்கலாம், இன்ஜீலாக இருக்கலாம், அதில் அவர்களுக்கு ஏவப்பட்டது அல்லாஹ்வை நீங்கள் இஹ்லாஸாக வணங்க வேண்டும் என்பதுதான். அதுதான் அவர்களுக்கு ஏவப்பட்டது. அப்ப இறுதி தூதர் வந்து அதைத்தான் சொல்றாரு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதர் அனுப்பப்படுகிறார். அந்த இறுதி தூதர் வந்து சொன்னதும் அதே செய்திதான். ஏன் இவர்கள் இதை ஏற்க மறுக்கிறார்கள்? அவர்களுடைய வேதத்தில் அவர்களுக்கு எது கட்டளையாக பிறப்பிக்கப்பட்டதோ அதேதான் இறுதி தூதரும் மக்களுக்கு என்ன செய்கிறார்? ஏவுகிறார். ஆனால் ஏற்க மறுக்கிறார்கள். ஆச்சரியமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா இதை சொல்கிறான், தீனை அல்லாஹ்வுக்காக ஆக்கி அல்லாஹ்வை வணங்க வேண்டும், ஏகத்துவத்தில் ஹுனஃபாக்களாக இருக்க வேண்டும், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஜகாத்தை கொடுக்க வேண்டும். இவைகள் தான் அவர்களுக்கு அவர்களுடைய வேதங்களிலே ஏவப்பட்டன என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். பாருங்க, அப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பனூ இஸ்ரவேலர்களை மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே ஒன்று சேர்த்து என்ன சொன்னார்கள்? பின்பு நீங்க பாருங்க, யூதர்கள் என்ன செய்கிறார்கள்? ஹைக்கல் சுலைமான் என்ற ஒன்றை அங்கு அமைப்பதற்கு அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? இதற்கு நாம் தான் என்ன செய்து வரலாற்று ரீதியாக நாம் தான் இதற்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய இவர்கள், என் அருமையான சகோதரர்களே, நபிமார்கள் கொண்டு வந்த கொள்கையிலே இருக்கிறார்களா? அதன் அடிப்படை அந்த சமுதாயத்துக்கு பனூ இஸ்ரவேலர்களுக்கு தான் அதிகம் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். அந்த நபிமார்கள் கொண்டு வந்த கொள்கையிலே இருப்பவர்கள் முஸ்லிம்களா அல்லது அந்த யூதர்களா கிறிஸ்துவர்களா? யார் இருக்கிறார்கள்? இந்த ஹதீஸை எடுத்து பாருங்க. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் முதல் விஷயமாக சொல்லக்கூடிய இந்த பண்புக்குரியவர்கள் இன்று யார்? யார் என்று? முஸ்லிம்களாகிய நாம். என்ன சொல்றார்? முதல் விடயமாக அந்த சமுதாயத்தை பார்த்து அந்த மக்களை பார்த்து என்ன சொல்கிறார்? அல்லாஹ்வை நீங்கள் அவனுக்கு எதையும் இணையாக்காது அவனை வணங்க வேண்டும் என்று அவர் மக்களுக்கு முதல் விடயமாக சொல்கிறார். இதுதான் முதல் கட்டளை என்று சொல்கிறார். இந்த முதல் கட்டளையே என்ன செய்கிறார்கள்? கோட்டை விட்டு விட்டு நாங்க தான் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சொந்தக்காரர்கள் சொல்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, அங்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் போதித்தது தௌஹீதை, எதிர்த்தது ஷிர்கை. இதில் இருக்கக்கூடிய சமுதாயம் இன்று யார்? முஸ்லிம் சமுதாயம். அருமையான சகோதரர்களே, அடுத்து அவர்கள் அந்த உரையிலே ஒரு அழகான உதாரணத்தை இந்த இடத்துல சொல்கிறார்கள். என்ன உதாரணம்? அதாவது ஒரு எஜமான் அவன் என்ன செய்கிறான்? அவன் ஒரு அடிமையை விலை கொடுத்து வாங்குகிறான். ஒரு அடிமையை விலை கொடுத்து வாங்கி அந்த அடிமைக்கு தேவையான வசதிகளை எல்லாம் செய்து கொடுக்கிறான். வசதிகளை எல்லாம் செய்து கொடுத்து விட்டு, நீ எனக்கு சேவை செய்ய வேண்டும், எனக்கு நீ பணிவிடை செய்ய வேண்டும் என்று அந்த எஜமான் ஏவுகிறான். ஆனால் அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? தனது எஜமானுக்கு சேவை செய்யாமல் யார் யாருக்கோ சேவை செய்து கொண்டிருக்கிறான். இதுதான் எதற்கு உதாரணம்? படைத்த ரப்பை விட்டுவிட்டு ஏனையவற்றை வணங்கக்கூடியவர்களுக்கு உதாரணம் இதுதான். படைத்தது யாரு? அல்லாஹ். அவன் நமக்கு வாழ்க்கையை தந்தான், நமக்கு அழகான இந்த உடல் அமைப்பை தந்தான், வாழ்வதற்கு வசதியாக எல்லா ஏற்பாடுகளையும் நமக்கு இந்த பூமியிலே செய்து தந்தான். அந்த படைத்த ரப்பை வணங்குவதை விட்டுவிட்டு எதையோ வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த எஜமான் இதை ஏற்றுக்கொள்வானா? அவரவர் தனது நிலையில் இதை சிந்திக்க வேண்டுமா இல்லையா? ஒவ்வொருவரும் தனது நிலையிலிருந்து இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். என்ன
அதாவது நான் ஒருத்தனை என்ன செய்கிறேன், செலவு செய்து அவனுக்கு வசதி வாய்ப்புகளை எல்லாம் செய்து கொடுத்து வேலைக்கு அமர்த்துகிறேன். அவன் எனக்கு வேலை செய்யாமல் என்ன செய்யறான், யாருக்கோ வேலை செய்து கொண்டு இருக்கிறான். யாராவது இதை ஏற்றுக்கொள்வோமா? அதனாலதான் ஷிர்க் என்பது என்ன, அநியாயங்களிலே மிக பெரும் அநியாயம். அது ஷிர்க் என்பது அநியாயங்களிலே மிக பெரும் அநியாயம். ரப்புல் ஆலமீன் படைத்ததே அவனை வணங்குவதற்கு. சுப்ஹானல்லாஹ், பாருங்க, அவன் நம்மை படைத்ததே அவனை வணங்குவதற்கு. அவனை வணங்காமல் இருப்பது என்பது ஒரு குற்றம். அவனை வணங்காமல் இருப்பது என்பது என்ன, அது ஒரு குற்றம். அதையும் தாண்டி என்ன நடைபெறுகிறது, அவனை வணங்குவதை விட்டுவிட்டு எதையோ வணங்கி கொண்டிருக்கிறார்களே, அது எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய துல்ம் அது. அதனாலதான் இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அது மிக பெரும் அநியாயம். அது நறுமையான சகோதரர்களே, ஒரு எஜமான் என்று சொன்னால் அவன் ஒருத்தர் என்ன செய்யலாம், பணம் கொடுத்து விலை கொடுத்து அடிமையாக வாங்கலாம். படைக்க முடியுமா? படைக்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருக்குதா? படைத்தது யாரு? அல்லாஹ். அவன் படைத்திருக்கிறான், இல்லாமையிலிருந்து படைத்திருக்கிறான். படைத்து என்ன சொல்கிறான், என்னை வணங்கு என்று சொல்கிறான். அவனை வணங்காமல் எதையோ வணங்கி கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய அநியாயம். அருமை சகோதரர்களை, ஒவ்வொரு மனிதனும் ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம். நான் எனது விடயத்திலே அனுமதிக்காத ஒரு விஷயம், நான் ஒருவனை பணிக்கு அமர்த்தி அவனுக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து அவன் எனக்கு வேலை செய்யாமல் இன்னொருவனுக்கு வேலை செய்வதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். படைத்த ரப் அனுமதிப்பானா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் என் அருமை சகோதரர்களே. அப்ப இந்த உதாரணத்தை என்ன செய்யறாங்க, அழகா விளங்கப்படுத்துறான். இரண்டாவது விடயம் இன்னல்லாஹ அமரக்கும் பிஸ்ஸலா, அல்லாஹ் உங்களுக்கு தொழுகையை ஏவி இருக்கிறான், தொழுகையை கட்டளையிட்டு இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றாங்க. பாருங்க, ஃபைதா ஸல்லைதும் ஃபலா தல்தஃபிது, நீங்கள் தொழும்போது திரும்பி பார்க்க வேண்டாம். என்ன சொல்றாங்க, நீங்க தொழும்போது திரும்பி பார்க்க வேண்டாம். فإن الله ينسب وجهه لوجه عبده في صلاته ما لم يلتفت. ஒருவர் தொழுகையில தொழக்கூடிய ஒருவர் அடியான் தொழுகிறான், படைத்த ரப்புக்கு முன்னால், எஜமானுக்கு முன்னால், படைத்த ரப்புக்கு முன்னால் ஒரு அடியான் தொழும்போது அவன் தனது முகத்தை திருப்பாத வரை அல்லாஹ் என்ன செய்கிறான், அவனது முகம் அவனை நோக்கியதாக இருந்து கொண்டிருக்கிறது என்று இந்த செய்தி சொல்லப்படுகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இப்ப தொழுகை என்ற இபாதத்தில் நாம் எப்படி இருக்கிறோம், படைத்த ரப்புக்கு முன்னால் இருக்கிறோம் என்ற அந்த கண்ணியம், அந்த ரப்பின் மீது உள்ள கண்ணியம், அந்த மகத்துவம், அந்த உணர்வோடு தான் தொழுகையில் நிற்கிறோமா? தொழுகையில் அந்த ஈமானி உணர்வோடு தான் நானும் நீங்களும் நிற்கின்றோமா? பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கிறார்கள், தொழுகையில் திரும்பி பார்ப்பதை பற்றி கேட்கிறார்கள். தொழுகையில திரும்பி பார்ப்பதை பற்றி கேட்கிறார்கள். இது புகாரில வரக்கூடிய ஹதீஸ். அப்போது சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதுதான் அடியானுடைய அந்த தொழுகையை ஷைத்தான் திருடி செல்வது. என்ன, அடியானுடைய தொழுகையை ஷைத்தான் திருடி செல்வதுதான் தொழுகையிலே திரும்பி பார்த்தல் என்பது என்ற ஹதீஸை நீங்க புகாரில பார்க்கலாம். என் அருமையான சகோதரர்களே, இந்த அழகான அற்புதமான செய்தியை பாருங்க, எவ்வளவு அழகான ஹதீஸ் என்று பாருங்க. உண்மையில் தொழுகையில் இந்த அளவு கவனம் நமக்கு இருக்குதா? இந்த ஹதீஸ் அவ்வளவு முக்கியமான ஒரு ஹதீஸ். பாருங்க, இன்ன அஹதகும் இதா காம யுஸல்லி இன்னமா யுனாஜி ரப்பஹு ஃபல்யன்ظுர் கைஃப யுனாஜி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உங்கள் ஒருவர் தொழுகைக்கு நின்று விட்டால், தொழுகிறாரா, தொழுகைக்கு நின்று விட்டால் அவர் தனது ரப்போடு என்ன செய்கிறார், ரகசியமாக உரையாடுகிறார். அப்படித்தானே? நாங்க தொழுகையில ஓதும் போது பக்கத்தில் உள்ளவர் கேட்க கூடாது. நாங்க தொழும்போது தொழுகையில் ஓதுறோமா இல்லையா, நமது நஃப்ஸுக்கு நமக்கு கேட்கணும், நமது உள்ளத்துக்கு என்ன செய்யணும், அது கேட்க வேண்டும். பக்கத்தில் உள்ளவர்கள் என்ன செய்யக்கூடாது, அது கேட்க கூடாது. யுனாஜி ரப்பஹு, அவர் யாரோடு, ரப்போடு அவர் இரகசியமான ஒரு உரையாடல். இது இரகசியமான ஒரு உரையாடல் இல்லையா? நீங்க ஓதக்கூடிய அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் பக்கத்தில் உள்ளவர் கேட்காது, ஆனா 7 வானங்களுக்கு மேல் அரசுடைய ரப்புக்கு கேட்கும். நீங்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதினால் அவன் ஹமதனி அப்தி என்று உடனே உங்களுக்கு பதில் தருவான் தொழுகையில. சுப்ஹானல்லாஹ், எனது அடியான் என்னை புகழ்ந்து விட்டான்
உடனே உங்களுக்கு பதில் வரும். சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஒவ்வொரு வசனத்தை நீங்கள் ஓதும் போதும் உடனே உங்களுக்கு பதில் வரும். எப்படியான உரையாடல் இது! படைத்த ரப்போடு சுப்ஹானல்லாஹ் இந்த ஒரு கண்ணியத்தோடும் மகத்துவத்தோடும் தான் தொழுகையில் நாம் இருக்கிறோமா? சூரத்துல் ஃபாத்திஹாவை தொழுகையில் ஓதுறோமா? அருமையான சகோதரர்களே, இதுல ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸ்ல கடைசியில் என்ன தெரியுமா சொல்றாங்க? அதாவது ஒவ்வொருவரும் தொழுகையில் தனது ரப்போடு எப்படி உரையாடுகிறான் என்பதை பார்த்து கொள்ளட்டும். என்ன இந்த 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 பகுதி உங்களுக்கு என்ன விளக்கம் கிடைக்குது சொல்லுங்க பாம், தெரிஞ்சவங்க சொல்லுங்க பாம். அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்லை? இந்த ஹதீஸுடைய கடைசி பகுதி என்ன? ஒவ்வொருவரும் தொழுகையில் தனது ரப்போடு எப்படி ரகசியமாக உரையாடுகிறார் என்பதை பார்த்து கொள்ளட்டும். என்ன மெசேஜ் உங்களுக்கு கிடைக்குது இதுல? உங்களோட சிந்தனைக்கு என்ன மெசேஜ் கிடைக்குது? விளங்கினது சொல்லுங்க பாபு, விளங்கினத. அதாவது நமது உள்ளம் தொழுகையில் உயிரோட்டமாக இருக்க வேண்டும். தொழுகையில நமது உள்ளம் உயிரோட்டமாக இருக்க வேண்டும். நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதும் போது நம்ம சிந்தனைகள் அங்கேயும் இங்கும் அலையக்கூடாது இல்லையா? தொழுகையில் நாம் ஒவ்வொன்றை ஓதும் போதும் நமது உள்ளம் என்ன செய்ய வேண்டும்? அதில் இருக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா எந்த உள்ளத்திடமிருந்து துஆவை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதை சொல்லும் போது சொல்கிறார்கள், மின் கல்பின் காஃபிலின் லாஹின் என்று சொல்கிறார்கள். எந்த உள்ளம் அங்கும் இங்கும் மேய்ந்து கொண்டிருக்கிறதோ, எந்த உணர்வு மட்டும் இருக்கிறதோ அந்த உள்ளத்திலிருந்து துஆ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இப்போ தொழுகையில் நாங்கள் ஓதுறோம், ஆனால் நமது உள்ளம் எங்கே இருக்குது? இப்போ தொழுகையில் திரும்பி பார்க்க கூடாதுன்றதுதான் தலைப்பு. தொழுகையில் திரும்பி பார்க்கறதுல நமது உடல் திரும்பக்கூடாது என்ற விடயம் பேசப்படுது. அதை விட முக்கியம் எது? நமது உள்ளம் என்ன செய்யக்கூடாது? அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டிருக்கக்கூடாது. தொழுகையில் உண்மையில தக்பீர் கட்டிவிட்டால் சலாம் கொடுக்கும் வரை நமது உள்ளம் எங்க இருக்கிறது? நமது உள்ளம் தொழுகையில் இருக்குதா? நம்ம ஒவ்வொரு நம்ம தொழுகையை பற்றி அறிவோமா இல்லையா? அவருடைய தொழுகை தெரியுமா இல்லையா? கொஞ்சம் உங்களோட உள்ளத்தில் கொஞ்சம் தொட்டு கேளுங்களேன். உண்மையில் எனது தொழுகை, நான் தொழக்கூடிய தொழுகை, தக்பீரில் முதல் சலாம் கொடுக்கும் வரை எனது உள்ளத்தை நான் தொழுகையிலே வைத்துக் கொள்வதற்கு முதலாவது ஏதாவது முயற்சி செய்கிறேனா? முதலாவது என்ன அதற்கான முயற்சி இருக்கிறதா? முதல்ல முயற்சி இருக்க வேணுமா இல்லையா? உள்ளம் வெளியே செல்லும். ஷைத்தான் வந்து பலவிதமான சிந்தனைகளை ஏற்படுத்துவான். அதை நாம் உள்ளே இழுத்து வைத்துக் கொள்ளக்கூடிய போராட்டம் நம்மிடம் இருக்கிறதா? இல்ல அப்படி அலைய விட்டுட்டு சலாம் கொடுக்கும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி என்னது அதுக்கப்புறம் உள்ளம் வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் என்ன செய்யும்? உள்ளம் வந்து அதன் பிறகு சேரும். இப்படி நமது தொழுகை இருக்கிறதா? அல்லது இப்படி வெளியே செல்லக்கூடிய உள்ளத்தை நாம் இழுத்து எடுக்கின்றோமா? எனவே என் அருமையான சகோதரி, இது ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸை நாங்க ஒவ்வொருவரும் திரும்ப திரும்ப சிந்திக்க வேண்டிய ஒரு ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒவ்வொருவரும் தொழுகையில் தனது ரப்போடு அவன் எப்படி உரையாடுகிறான் என்பதை பார்த்து கொள்ளட்டும். சுப்ஹானல்லாஹ். நாங்கள் உண்மையில ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கிறது. இதை நாம் அதாவது ஜாமிஉ ஸஹீஹ் என்ற ஷேக் நாசிருத்தீன் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி நூலிலும் இந்த ஹதீஸை நாம் பார்க்கலாம். என் அருமை சகோதரர், அதனால் நீங்க அதாவது தொழுகையில பாருங்க, தொழுகையுடைய அந்த முக்கியத்துவத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒருவன் தொழுகின்றான் என்று சொன்னால் அந்த தொழக்கூடியவனுக்கு குறுக்கே செல்வது இருக்கிறதே, அதனுடைய அந்த பேராபத்தை, அதனுடைய அந்த பாரதூரத்தை ஒருவன் அறிவானாக இருந்தால், அதாவது அவன் அதற்காக அவன் தொழுகையை முடிக்கும் வரை தாமதித்து இருக்கக்கூடிய காலத்தை பற்றி அந்த ஹதீஸ்ல எப்படி வருகிறதுனா 40 என்ற வார்த்தை வருது, 40 என்ற வார்த்தை வருகிறது. அது 40 வருடங்களா, 40 மாதங்களா, 40 வாரங்களா, 40 நாட்களா, அவ்வளவு காலம் என்ன செய்வான்? அவன் வெயிட் பண்ணுவான். அவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு விஷயம்தான் என்றால் அவன் படைத்த ரப்புக்கு முன்னால் இருந்து படைத்த ரப்போடு உரையாடி கொண்டிருக்கிறான். அதிலே குறுக்கே செல்பவன ரசூலுல்லாஹ் மற்றும் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், அவன் வந்து ஷைத்தான். அவன் யாரு? ஷைத்தான். அவனை நீங்கள் அவ்வாறு குறுக்கே செல்ல விடாமல் தடுங்கள். அதை மீறி அவன் நுழைவானா அவனோடு நீங்கள் சண்டையிடுங்கள் என்று தொழுகையிலே நீங்க சண்டையிடலாம் என்கின்ற அளவுக்குள்ள ஒரு பாரதூரமான ஒரு விஷயம்தான் என்ன செய்கிறது? தொழுகையாளுக்கு குறுக்கே செல்வது. இதெல்லாம் எதை எடுத்து காட்டுது? அவன் படைத்த ரப்போடு அவன் உரையாடி கொண்டிருக்கிறான்.
நறுமையான சகோதரர்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க தொழுகையில நின்றால் உங்களுக்கு முன்னால் நீங்கள் உமிழாதீர்கள், உங்களுக்கு முன்னால் நீங்கள் உமிழாதீர்கள் என்று சொல்கிறார்கள். ஏன்? அதாவது அவன் தொழுகையில் இருக்கும் காலமெல்லாம் ரப்போடு என்ன செய்கிறான்? உரையாடி கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றான். அவனது வலதிலும் அவன் உமிழக்கூடாது. ஏன்? வலதில் ஒரு மலக்கு இருக்கிறார். இந்த ஹதீஸ் புகாரில வருகிறது. வலதில் ஒரு மலக்கு இருக்கிறார். தொழுகை எவ்வளவு சிறப்புன்னு பாருங்க. தொழுகை எவ்வளவு சிறப்பானது. அவன் தனது இடது பக்கமாக உமிழ்ந்து கொள்ளட்டும் அல்லது பாதங்களுக்கு கீழே உமிழ்ந்து கொள்ளட்டும். அன்று மஸ்ஜித் நபவி மண் தரையாக இருந்தது, அதை மூடிவிடலாம். மற்றொரு ஹதீஸ்ல வருது, அவன் தனது ஆடையில் என்ன செய்யலாம்? அதை உமிழ்ந்து கொள்ளலாம் அல்லது டிஷ்யூ போன்ற என்று பயன்படுத்திக் கொள்ளலாம். எனவே நறுமையான சகோதரர்களே, இது இரண்டாவது உபதேசம். நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்க செய்த 2 உபதேசங்கள் என்ன? முதலாவது என்ன சொன்னோம்? சொல்லுங்க. நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ரவேலர்கள்லாம் ஒன்று சேர்த்து மஸ்ஜிதுல் அக்ஸால ஒரு பெரும் உபதேசம் நடக்குது. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சொல்றாங்க. முதல் விஷயம் என்ன படிச்சோம்? அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காது அவனை வணங்க வேண்டும். இபாதத் எப்படி இருக்க வேண்டும்? ஷிர்கிலிருந்து தூய்மையானதாக இருக்க வேண்டும். இபாதத் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இபாதத் என்பது ஷிர்கிலிருந்து தூய்மையான, நமது மொத்த வாழ்வும் ஷிர்கிலிருந்து தூய்மையானதாக இருக்க வேண்டும். இபாதத் ஷிர்கிலிருந்து தூய்மை பெற்றிருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காது அவனை வணங்குவது. இரண்டாவது உபதேசம் என்ன? இரண்டாவது என்ன? அதாவது தொழுகையிலே நீங்கள் நின்று விட்டால் என்ன செய்யக்கூடாது? நீங்கள் திரும்பி பார்க்க கூடாது. நீங்க படைத்த ரப்புக்கு முன்னால் இருக்கிறீர்கள் என்ற அந்த ஒரு ஈமானிய உணர்வோடும் ஒரு பயத்தோடும் ரப்பின் மீது உள்ள மரியாதையோடும் தொழுகையிலே நிற்க வேண்டும் என்ற அருமை சகோதரர்களே. உண்மையில் அந்த உணர்வோடு தான் நாம் நிற்கிறோமா என்ற கேள்வி நாம் ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது உபதேசம் வஆமுருக்கும் பிஸ்ஸியாம், நான் உங்களுக்கு நோன்பை ஏவுகின்றேன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். ஒரு மனிதர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தன்னோடு அவர் ஒரு சிறிய ஒரு பையை என்ன செய்கிறார்? வைத்துக் கொண்டிருக்கிறார். அதிலே கஸ்தூரி இருக்கிறது, மிஸ்க் இருக்கிறது. அதை பார்த்து மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிறார்கள். அதனுடைய வாசனை, அந்த மிஸ்குடைய வாசனையை அந்த மக்கள் என்ன செய்யறாங்க? அதை நுகர்ந்து மக்கள் வியப்படைகிறார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஒரு நோன்பாளியுடைய அந்த வாயிலிருந்து வரக்கூடிய வாடை இருக்கிறது, அது அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியை விடவும் மனமானது, சிறப்புக்குரியது. மறுமையில எதுக்கு சிறப்புன்னு புரிந்து கொள்ளுங்கள். மறுமையில சிறப்பு நாங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய உலக ஆடம்பரங்களுக்கு அல்ல, நாங்கள் உலகத்தில் வகிக்கக்கூடிய பட்டம் பதவிகளுக்கு அல்ல. அங்கு ரப்பிடத்தில் சிறப்பெல்லாம் நாம் அந்த ரப்புக்காக செய்கின்ற இபாதத்துகளுக்கு தான் என் அருமை சகோதரர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு ஷஹீத் மறுமையில் வருகின்ற போது அந்த ஷஹீதுடைய அந்த உடலில் இருந்த அந்த இரத்தம் இருக்கிறதே, அது கஸ்தூரி வாசனை தான் வீசிக்கொண்டிருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். இப்படி அந்த மறுமையில சிறப்பு எதற்கென்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இபாதத்துகளுக்குள்ள அந்த ரப்பிடத்தில் உள்ள சிறப்பை, உயர்வை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாலாவது அருமையான சகோதரர்களே, வஆமுருக்கும் பிஸ்ஸதகா, நான் உங்களுக்கு சதகாவை ஏவுகிறேன். யார் சொல்றாங்க? யார் சொல்றாங்க? நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். எந்த நபியுடைய மகன்? நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன். நாலாவது சதகாவை நான் உங்களுக்கு ஏவுகிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறார்கள். உதாரணத்தை சொல்லி நல்ல அழகா புரிய வைக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? அதாவது எதிரிகளுக்கு மத்தியில் ஒருவன் சிக்கிக் கொள்கிறான். எதிரிகளுக்கு மத்தியில் ஒருவன் சிக்கிக் கொள்கிறான், கைதியாக பிடிபடுகிறான். அதாவது அவனுடைய அந்த 2 கரங்களும் கழுத்தோடு சேர்த்து என்ன செய்யப்படுகிறது? சங்கிலியால் பிணைக்கப்படுகிறது, கட்டப்படுகிறது. இவ்வாறு அவன் கட்டப்பட்ட நிலையிலே என்ன செய்கிறான்? அவன் எதிரிகளுக்கு மத்தியிலே இருக்கிறான். அந்த நேரத்தில் அவன் கேட்கிறான், எனக்குரிய ஈட்டுத் தொகையை கொடுத்து என்னை இந்த நிலையிலிருந்து விடுவிப்பவர் யார்? விடுதலை செய்பவர் யார் என்று அவர் கேட்கிறார். என் அருமையான சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் அதாவது அவரை விடுதலை ஒருவர் வந்து என்ன செய்கிறார்? அவரை விடுதலை செய்கிறார். அதற்குரிய தொகையை கொடுத்து விடுதலை செய்கிறார்.
இதைத்தான் அவங்க சதகாவுக்கு ஒப்பிடுகிறார்கள். எப்படி ஒப்பிடுறாங்க? சதகாவின் மூலம் நீங்கள் உங்களை நரகிலிருந்து விடுவித்துக் கொள்ளுங்கள். சதகாவின் மூலம் நீங்க என்ன செய்யுங்க? உங்களை நரகிலிருந்து நீங்கள் விடுவித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, கொஞ்சம் இந்த ஹதீஸ உங்களோட கண் முன்னால கொண்டு வாங்க. நாளை மறுமையில நாங்க ஒவ்வொருவரும் இந்த நிலையை சந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மா மின்கும் மின் அஹதின் என்று சொல்றாங்க. உங்கள யாராக இருந்தாலும் சரி, இந்த ஹதீஸை கொஞ்சம் ஒவ்வொருவரும் தன்னோட கொஞ்சம் நிறுத்தி பாருங்க. இல்லா சயுகல்லிமுஹு ரப்புஹு லைஸ பைனஹு வ பைனஹு துர்ஜுமான். அல்லாஹ் ஒவ்வொருவரோடும் அல்லாஹ் என்ன செய்வான்? பேச போகிறான். அல்லாஹ்வுக்கும் அந்த அடியானுக்கு மத்தியில், அல்லாஹ்வுக்கும் எனக்கு மத்தியில், உங்களுக்கு மத்தியில் அங்கு மொழிபெயர்ப்பாளர்கள் இருக்க மாட்டார்கள். அங்கு யாரும் மொழிபெயர்ப்பாளர்கள் கிடையாது. அவர் தனது வலதிலும் இடதிலும் பார்ப்பார். அவரது செயல்கள், அவர் உலகத்தில் செய்த செயல்களைத்தான் அவர் பார்ப்பார். அவருடைய செயல்கள் காட்சியளித்துக் கொண்டிருக்கும். எதையும் அங்க மறுக்கல. செயல்கள் எல்லாம் என்ன செய்யும்? அவரது வலதிலும் இடதிலும் அவரது செயல்கள் எல்லாம் இருக்கும். ரப்புக்கு முன்னால் அடியான் நிற்கிறான். என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று நரகமும் அவனுக்கு முன்னால் காட்சிக்கு இருக்கும். நரகம் அவனுக்கு முன்னால் இருக்கும். இந்த நேரத்தில் நறுமை சகோதரர்களே, அவனை நரகை விட்டு காப்பது என்ன? என்னையும் உங்களையும் நரகை விட்டு காப்பது எது? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இத்தகுன் நார வலவ் பிஷக்கி தம்ரா. பேரித்த பழத்துடைய ஒரு கீற்றையாவது நீங்கள் சதகா தர்மம் செய்து உங்களை நரகை விட்டு காத்துக் கொள்ளுங்கள். நறுமை சகோதரர்களே, சதகா நரகை விட்டு காக்கும். சதக்காக்கள் நாம் எந்த அளவு சதக்கா செய்கிறோம், உலகத்தில் எந்த அளவு தர்மம் செய்கிறோம் கொஞ்சம் எண்ணி பாருங்க. சதக்கா என்று வரும்போதே ஷைத்தான் என்ன செய்யறான்? வறுமையை பயம் காட்டுகிறான். கொடுத்தா ஏழ்மை வந்துவிடும், முடிந்துவிடும் என்று ஷைத்தான் வறுமையை பயம் காட்டிக் கொண்டிருக்கிறான். சதக்கா நரகை விட்டு காக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. உங்களுக்கு ஒரு பேரித்த பழத்தில் ஒரு பகுதி ஒரு கீற்றையாவது கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வசதி இல்லையா? நீங்கள் நல்ல வார்த்தையை பேசுங்கள், அது உங்களை நரகை விட்டு காக்கும். ஃபபி கலிமத்தின் தையிபான்றாங்க சொல்லலாம். நல்ல வார்த்தையை நீங்க பேசுவதும் உங்களை நரகை விட்டு காக்கும் என்று சொல்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, இந்த தலைப்புல 5வது இறுதியான உபதேசம் என்ன உபதேசம்? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் செய்கிறார்கள், வஆமுருக்கும் அன் தذ்குருல்லாஹ். அல்லாஹ்வை நீங்கள் திக்ர் செய்யுங்கள் என்பதை நான் உங்களுக்கு ஏவுகிறேன், கட்டளையிடுகிறேன். என்ன உதாரணம் சொல்றாங்க இதுக்கு? ஒவ்வொன்றுக்கும் உதாரணம் சொன்னாங்களா இல்லையா? என்ன உதாரணம் சொல்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது எதிரிகள் ஒருவரை விரட்டிச் செல்கிறார்கள். எதிரிகள் ஒருவரை என்ன செய்கிறார்கள்? விரட்டிச் செல்கிறார்கள். விரட்டிச் செல்கின்ற போது அவர் ஒரு பாதுகாப்பான கோட்டைக்குள் நுழைந்து தன்னை காத்துக் கொள்கிறார். பாதுகாப்பான ஒரு கோட்டைக்குள் நுழைந்து தன்னை காத்துக் கொள்கிறார். எனவே இதுதான் அல்லாஹுவை திக்ர் செய்வதற்கு உதாரணம். நீங்க அல்லாஹுவை திக்ர் செய்து கொண்டிருக்கும் காலம் எல்லாம் ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். எப்படி ஒரு பாதுகாப்பான கோட்டைக்குள்ள அந்த எதிரிகளால் நுழைய முடியாதோ, எதிரிகளை விட்டு அவர் காக்கப்பட்டாரோ, அதுபோன்றுதான் திக்ர் இருக்கிறதே, அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய திக்ர் உங்களை ஷைத்தானை விட்டு அவனது சூழ்ச்சிகளை விட்டு காக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான அரண். ஒரு புக் போட்டாங்களா இல்லையா? என்ன புக் சொல்லுங்க, எல்லோரும் தெரிஞ்ச ஒரு புக் தானே, துவாக்கள் எல்லாம் தொகுப்பா. அந்த புக்கோட பேர் என்ன? ஹிஸ்னுல் முஸ்லிம். பாரக்கல்லாஹ் ஃபீக். என்ன ஹிஸ்னுல் முஸ்லிம் தெரியுமா? அந்த புக் உங்களுக்கு வச்சுக்கிட்டீங்களா? ஒவ்வொருத்தரும் சுகர் டேப்லெட் எல்லாம் வச்சு இதை வச்சுக்கோங்க. சுகர் டேப்லெட் இது முக்கியமானது. என்ன அந்த டேப்லெட் இந்த டேப்லெட் எல்லாம் பாவிக்கிறோம், அதை விட ஒரு முக்கியமான டேப்லெட் தான் இது. இந்த புக் என்ன? ஹிஸ்னுல் முஸ்லிம். ஹிஸ்ன் என்ன? கோட்டை. ஹிஸ்ன் என்பது என்ன? கோட்டை. முஸ்லிம் யாரு? நானும் நீங்களும். அப்ப முஸ்லிமின் கோட்டை தான் அந்த புக். அதுல ஒருவர் ஓத வேண்டிய துஆக்கள், அவர் காலையில் எழுந்ததிலிருந்து
தூங்க செல்லும் வரை, அவர் மௌத்து வரை ஓத வேண்டிய துஆக்களுடைய தொகுப்பது. அதுதான் எம்மை பாதுகாக்கக்கூடிய கோட்டை. அது எத்தனை பேர் அந்த புக்கை வச்சிருக்கிறோம், எத்தனை பேர் அதை படித்து வாரோம் அந்த துஆக்களை? என் அருமை சகோதரர், இந்த ஹதீஸை பாருங்க. எப்படி அல்லாஹ்வை திக்ர் செய்வது இருக்கிறதே, அது ஒரு பாதுகாப்பான ஒரு கோட்டை. அது ஷைத்தானுக்கு என்ன செய்ய முடியாது, அதில் நுழைய முடியாது. அதை நான் உங்களுக்கு எத்தனை மணிக்கு முடியும்? 40 சரி. அதாவது இதுல நான் ஒரு சில ஹதீஸ்களை மாத்திரம் தொற்று காட்டி விட்டு நிறைவு செய்கிறேன். அருமை சகோதரர்கள் பாருங்க, இந்த ஹதீஸை நாங்கள் நிறைய கேட்டிருப்போம். புகாரி முஸ்லிம்ல வர செய்தி, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதை நாங்கள் 100 முறை சொன்னால் 5 சிறப்புகள் கிடைக்கும் என்று படிச்சுக்கிறோம். எத்தனை சிறப்பு? 5 சிறப்பு. சொல்லுங்க பாபு, என்னென்ன சிறப்பு? அந்த 5 சிறப்பும் என்ன? ஆரம்பிங்க யாராவது ஒருத்தர். 100 நன்மைகள் எழுதப்படும். பாரக்கல்லாஹு ஃபீக். 100 நன்மைகள் எழுதப்படும். அடுத்து என்ன? 100 பாவங்கள் மன்னிக்கப்படும். மூன்றாவது 10 அடிமைகள். ஒன்று இல்லை, எத்தனை? 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மை. 3 சொல்லிட்டீங்க, 2 இருக்குது. அடுத்து என்ன? அதை ஓதியவர் மாலை வரை ஷைத்தானிலிருந்து பாதுகாக்கப்படுவார். என் அருமையான சகோதரர்களே, இதை உண்மையில நீங்க ஓதி பாருங்க. இதை ஓதாத நாளுக்கும் ஓதிய நாளுக்கும் நிச்சயமாக வித்தியாசம் இருக்கும். புரியுதா? இதை ஓதி பாருங்க ஒரு நாளைக்கு 100 தடவை. இதை ஓதினீங்க என்று சொன்னா மாலை வரை உங்களுக்கு ஷைத்தான்ல இருந்து பாதுகாப்பு. என் அருமை சகோதரர்களே, அப்படி ஒரு உள்ளத்துக்கு நிம்மதி, ஒரு நிம்மதி அதில் இருக்கிறது. ஏன்னா ஷைத்தான் என்ன செய்வான்? உள்ளத்தில் தான் வஸ்வாசை, ஊசலாட்டங்களை ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். அடுத்து என்ன? அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்ததை கொண்டு வந்தவர் அவர். அதை போன்று அதை விட அதிகமாக ஓதியவரை தவிர. இந்த திக்ரை பாருங்க, இந்த கலிமத்து தௌஹீத், இதை நீங்க ஓதினீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 தடவை உங்களுக்கு ஷைத்தான்ல இருந்து பாதுகாப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தைகள். நாங்க எத்தனை பேர் இதை நமது வாழ்க்கையில செயல்படுத்துறோம்? ஒரு நாளைக்குன்னா 24 மணி நேரம் உங்களுக்கு இருக்குது. அதுக்குள்ள நீங்க இதை 100 தடவை சொல்ல வேண்டி இருக்குது. இந்த திக்ரை 100 தடவை சொல்றது. நீங்க உட்கார்ந்து மெதுவாக லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று இப்படி நீங்க மெதுவா சொன்னாலும் ஒரு 10 நிமிடம் தான் தேவைப்படும். நீங்க இது இப்படி நீங்க மெதுவா இப்படி நான் சொல்ற மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று இப்படி சொல்றதுக்கு நீங்க ஒதுக்கினாலும் மேக்ஸிமம் போனா ஒரு 15 நிமிடம் தான் இது சொல்றதுக்கு உங்களுக்கு தேவைப்படும். எவ்வளவு நேரங்கள் நாங்கள் வீணாக்குறோம், எதற்கெல்லாம் நேரங்களை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். இவ்வளவு பெரிய சிறப்பு இந்த திக்ருக்கு இருக்கிறதே. இது எங்களோட வாழ்க்கைக்குரிய ஒரு பெரும் பாதுகாப்பாகிற்ற இந்த திக்ர். எனவே அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி புகாரில் இருக்கிறது. மிகப்பெரிய திக்ர் தான் அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், யார் இரவில் சூரத்துல் பக்கராவுடைய இறுதி 2 வசனங்களை ஓதுவாரோ அது அந்த இரவுக்கு போதுமானது. ஆமனர் ரசூல் என்று ஆரம்பிச்சு அதை ஓதி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 2-3 நிமிடம் தான் தேவைப்படும். ஒரு 2-3 நிமிடங்கள் தேவைப்படும். அதை ஓதினீங்கன்னா அந்த இரவுக்கே அது போதுமானது. அந்த இரவுக்கே அது உங்களுக்கு பாதுகாப்பு. போதுமானதுன்னா அனைத்தையும் உள்ளடக்கக்கூடிய வார்த்தை. இப்படி என் அருமையான சகோதரர்களை, ஆயத்துல் குர்சியை நீங்க இரவில் தூங்கும் போது ஓதிவிட்டு தூங்கினால் அதாவது ஷைத்தானுக்கு காலை வரை நெருங்க முடியாது. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய திக்ர், இவைகள் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய கலாம், மிக பெரும் திக்ர். குர்ஆனுடைய மகத்தான வசனம் ஆயத்துல் குர்சி. அல்லாஹ்வின் புறத்தில் ஒரு மலக்கு உங்களுக்கு பாதுகாப்புக்காக நியமிக்கப்படுவார். ஷைத்தானுக்கு நெருங்க முடியாது. இப்படியான பாதுகாப்பெல்லாம் நமக்கு மார்க்கம் சொல்லி தருகிறது. இதை நாம் செயல்படுத்துகிறோமா? இதை நமது வாழ்க்கையில நாம் செயல்படுத்துகிறோமா? என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று பாருங்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறார்கள், ஒருவர் என்ன செய்யறாரு, வீட்டுக்குள்ள வரும்போது பிஸ்மில்லான்னு சொல்றாரு. பிஸ்மில்லான்னு சொல்ற சிரமமா? இந்த 2 வார்த்தையை சொல்ற சிரமமா? சாப்பிடும் போது பிஸ்மில்லான்னு சொல்றாரு. என் அருமை சகோதரர்களே, ஷைத்தான் அந்த உணவை உண்ண முடியாது, அந்த வீட்டில் தங்க முடியாது. அது என்ன பாதுகாப்பு அரண்? அது பிஸ்மில்லா. அந்த 2 வார்த்தை தான் பிஸ்மில்லா என்று சொல்வது இருக்கிறதே, அது ஒரு பாதுகாப்பு அரணாக மாறிவிடுகிறது. உங்களுடைய வீட்டை பாதுகாக்கக்கூடிய அரணாக அது மாறுகிறது.
என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமை சகோதரர்களை, திருமீதியில் ஒரு ஹதீஸ் வருகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், யார் சூரத்துல் பக்கராவுடைய இறுதி 2 வசனங்களை அவரது வீட்டில் ஓதுவாரோ 3 நாட்களுக்கு ஷைத்தான் நெருங்க முடியாது. சுப்ஹானல்லாஹ், எப்படியான பாதுகாப்பு, எப்படியான பாதுகாப்பு என்று பாருங்கள். சூரத்துல் பக்கரா எந்த வீட்டில் ஓதப்படுகிறதோ ஷைத்தான் அந்த வீட்டிலே தங்க முடியாது, விரண்டு ஓடுகிறான். இப்படி எவ்வளவு, இதெல்லாம் என்ன, இந்த திக்ர்கள் எல்லாம் என்ன, பாதுகாப்பு அரண்களாக, கோட்டைகளாக இருக்கக்கூடியவைகள். இப்படி நாம் நிறைய விஷயங்களை ஹதீஸ்களை பார்க்கலாம். எனவே இவ்வாறான திக்ர்களை, அதே மாதிரி ஒருவர் பிஸ்மில்லாஹில்லதீ லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா பிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉல் அலீம் என்ற திக்ரை ஒரு முறை சொல்லக்கூடிய இந்த ரிவாயத்தை பொறுத்தவரையில பலர் பலமானது என்று சொல்லக்கூடிய ஒரு ரிவாயத். அப்ப இதுல பாத்தீங்கன்னா என்ன, எதுவும் அவருக்கு தீங்கு செய்யாது, இந்த வானத்திலும் பூமியிலும் எதுவும் அவருக்கு தீங்கு. ஏன்னா அல்லாஹ்வுடைய பேர் பிஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய பேர் அங்கு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பேர் அங்கு வந்து விடுகிறது. அந்த பேர் வந்து விட்டாலே, அல்லாஹ்வுடைய பேரை சொல்லிவிட்டாலே அதோடு யாருக்கும் மோத முடியாது, யாருக்கும் அதோடு என்ன செய்ய முடியாது, மோத முடியாது. அருமையான சகோதரர்களே, அப்படியான அந்த வார்த்தைகள் பிஸ்மில்லா, பிஸ்மில்லா, நமது வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை எல்லாம் நாம் பிஸ்மில்லா என்று ஆரம்பிக்கின்ற போது அதுவே மிக பெரும் சிறப்பாக மாறிவிடுகிறது. எனவே நாம் என்ன செய்திகளை இன்றைய உரையிலே கேட்டோமோ அவற்றை எமது வாழ்விலே செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.